அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப அழகாக பேசினார். இப்போ இடும்பவனம் கார்த்தி அன்பு தம்பி வந்து பேசின பேச்சு அப்படியே மெய் சிலிர்த்து போனேன். ஏன்னா அவர் 10 நிமிஷம் பிளந்து கட்டினார். சுழியத்தில் இருக்கிற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கட்சின்னு வச்சு வாங்கினார். தேர்தல் பரப்புரைக்கு தினத்தந்தி எவ்வளோ பெரிய களம் கொடுத்துருக்கிறப்ப அவர் பேசுகிறதுக்கு பாஜகவை தவிர வேறு பாயிண்ட்டே இல்லை. முழுக்க முழுக்க பாஜகவை திட்டுறதுல தான் அவர் கவனம் இருந்தது. திட்டுறதுக்கு அவ்வளோ இருக்கு போல சார். அதாவது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் வேறு எந்த கட்சியாகட்டும் எல்லாருக்கும் மிக தெளிவாக தெரியும் என்னென்னா, அடுத்து இது வந்து பிரதமருக்கான தேர்தல். அடுத்து பிரதமர் யார் அப்படின்னு முடிவு செய்கிறதுக்கான தேர்தல். இந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறார்னு ஒட்டுமொத்த உலக ஊடகங்கள் எல்லாம் சொல்லிவிட்டது. அதுக்கும் பிரதமர் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். 400க்கு மேலே சீட்டு வாங்குறது தான் நம்ம பெருமை இருக்குன்னு. அதுக்காக தான் எங்கள் கட்சி உழைத்து கொண்டிருக்கு. வெற்றியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை காலூன்ற செய்து விட்டார். இந்த கட்சிகளுக்கெல்லாம் பதட்டமே அதுதான். நான் அதனால் ஒரே ஒரு சில விடயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தேர்தலில் வந்து மாற்று கட்சிகள், அது இந்தி கூட்டணி ஆகட்டும், நம்ம திமுக அதிமுக எந்த கட்சிகள் பேசினாலும் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அடுத்து மோடி அவர்கள் வரணுமா வேண்டாமா, மோடி எதிர்ப்பு, அது மட்டும்தான் அவங்களோடது. அவங்க ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க, மோடி அவர்கள் சொல்கிறார், நான் வந்து விண்வெளியில் நம்ம வந்து மிகப்பெரிய உயரங்கள் தொட போகிறோம், உலக பொருளாதாரத்தில் வந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு முன்னேறி இருக்கோம், 3ஆம் இடத்துக்கு நான் 27 கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். இந்த மாதிரி அவருடைய இலக்குகள் எல்லாமே பாரத தேசத்தை, மக்களை முன்னேற்றுவதற்கான இலக்குகளை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். புதிய அளவீடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு குடும்பம் கிடையாது, பிள்ளைக்குட்டி கிடையாது, ஊழல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் வந்து ஒரு செய்தியாளர், செய்தி வாசிப்பாளராக இருந்து தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து செய்தி வாசிக்கிறப்ப நண்பர்களே ரொம்ப தெளிவாக தெரியும், தினம் காஷ்மீர் செய்தி இல்லாமல் எனக்கு நியூஸே கொடுக்க மாட்டார் எங்கள் எடிட்டர். இவர் சொல்கிறார் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து மதவாதத்தை தூண்டுது அப்படின்னு. ராமர் கோயிலும் காஷ்மீரும் இல்லாமல் நியூஸே வராது. தினம் இருக்கும் அடி வெட்டு குத்து கொலை பாம்பு வெடிச்சுதுன்னு. இன்றைக்கி அந்த மாதிரி செய்தியெல்லாம் கேள்விப்படுறோமா இந்தியாவில்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காஷ்மீர் இஷ்யூ வருதா, காஷ்மீரில் குண்டு வெடிக்குதா, இந்தியாவில் குண்டு வெடிக்குதா, இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறாங்களா, என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு? அமைதியை நோக்கி, தொழில் வளத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி ரோடுகள் அப்படி தான் இருக்கா? கட்டமைப்பு எவ்வளோ முன்னேறி இருக்குது? நம்ம எல்லாருமே வந்து கவனம் வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கோம். இதுவரைக்கும் இங்கே இருந்த திராவிட கட்சிகள் நமக்கு கொடுத்த அத்தனையுமே என்னென்னா டென்ஷன். ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் நேரட்டிவ் என்னென்னா, முதல்ல வந்து ஹிந்தி எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி வந்தால் ஒழிஞ்சிடும். பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் இருக்குது. என்ன கன்னட மொழி அழிந்து போச்சா? ஆந்திரா கேரளாவில் இல்லையா? அங்கெல்லாம் இருக்கிற மாநிலங்கள்லாம் அழிச்சிட்டாங்களா அந்த மொழியை? அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம மொழி மிக உயர்ந்த மொழி. நான் முத்தமிழ் காவலரோட பேரன். நான் சொல்கிறேன், தமிழை அழிக்க எந்த கொம்பனாலையும் முடியாது, எந்த மொழினாலும் முடியாது. அது என்ன பாஜகவும் இந்தியும் வந்து அழிச்சிருமா என்ன? தமிழ் அவ்வளோ சாமானியமானதா என்ன? இந்த மாதிரி ஒரு பரப்புரையெல்லாம் சொல்லி மக்களை கொதிநிலையில் வச்சுருந்து எப்போ பார்த்தாலும் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அப்படியே பூச்சாண்டி வரான் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல்லையே மக்களை வச்சுருக்காங்க. இன்றைக்கு வந்த பிறகு தான் தெரியுது, மோடி அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கு தமிழக மக்களோட அன்புக்கு நெருக்கமான நபராகிட்டார். அவரோட நான் பயணிக்கிறேன், அவரோட பல ஊர்களுக்கு போகிறேன். அங்கே போகிறப்ப மக்கள் தர்ற தன்னிச்சையான வரவேற்பு. கோயம்புத்தூர் அவர் வந்தப்போ அவர் வந்த கூட்டம், அதுக்கு வந்து பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க ஆர்வமாக அவரை பார்க்க முன்னேறி யாரும் அழைத்து வரப்பட்டவர்கள் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து அவருடைய ஒரு அன்பின் பிணைப்பால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுக்கள் மக்களை இப்போ தான் யோசிக்க வைக்கிது. கர்நாடகாக்காரங்க தண்ணியே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே மணல் அள்ளுனா தான் இங்கெல்லாம் காசு. தண்ணி வந்தால் மண் அள்ள முடியாது. இது பெரிய அரசியல் இருக்குது இதுக்கு பின்னாடி. இதை பச்சையாக பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள். நாங்கள் வந்தால் ஒரு சொட்டு மண்ணை கூட எடுக்க மாட்டோம், ஒரு மண் லாரி ரோட்டில் ஓடாதுங்கிறாரு. திராவிட எந்த கட்சியாவது இதை ஒத்துக்குவாங்களா? சொல்லுவாங்களா நாங்களும் மண் லாரி எடுக்க மாட்டோன்னு? அவங்க பிழப்பே அதில் தான் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 30,000 கோடி 40,000 கோடி. நம்மெல்லாம் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அவங்க மட்டும்தான் வசந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் வீடுகளுக்கு மேலே கழிப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட 75 லட்சம் வீடுகள் புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க ஆயுஷ்மான் பாரத். 23 லட்சம் பேருக்கு மேலே 5 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவி பெற்றிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு டீட்டெயில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பட்டியல் மட்டும் பாஜக வெளியிட்டால் எங்களுக்கு பரப்புரையே தேவை இருக்காது. பயனாளிகள் பட்டியல் மட்டும் வெளியிட்டால் அதற்கெல்லாம் போகவே இல்லை. அவர்கிட்ட கேட்குறாங்க, இவர் கூட பேசினப்ப சொன்னார் தமிழ் பாசம் வந்துருச்சு அவருக்கு புதுசன். அவர் தமிழ் பாசம் புதுசாக வரலை. சகோதரி அவர்கள் தில்லியில் வந்து அவரை பேட்டி எடுத்தப்போ நானும் தில்லியில் பிரதமர் வீட்டில் அவர் பக்கத்தில் இருந்தேன். அவரோட தனிப்பட்ட முறையில் நான் வேற ஒரு பேட்டி விஷயமா அவர் கூட இருந்தேன். அப்போ அவரோட பேசும்போது தான் தெரியுது அவருடைய தமிழுக்கான ஈர்ப்பு என்ன அப்படின்னு. அவர் உள்ளன்போடு சொல்கிறார், என் நாட்டின் தொன்மையான மொழி அப்படிங்கிறதுல வந்து தமிழனுக்கு இல்லாத ஒரு கௌரவம் அவருக்கு இருக்குது. தமிழனுக்கு இல்லாத ஒரு கௌரவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவ்வளோ பெருமையாக அதை நினைக்கிறார். நம்ம தமிழ்நாட்டு வந்தோடு முன்னேறணும். தமிழ் மொழி நீங்கள் இத்தனை நாள் பேசினாங்க, நான் மதிக்கிறேன் கலைஞர் அவர்களையும். ஆனால் அவர் தமிழ் மொழியில் தமிழர்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் மட்டும் சொன்னார் தமிழ் உயர்ந்த மொழின்னு. என் வீட்டில் என் ரூம்குள்ளே உட்காந்து எங்கள் அம்மா நல்லவங்கன்னு நான் சொல்கிறதுனால யாருக்கு என்ன தெரியும்? மோடி உலகம் ஃபுல்லாக போய் சொல்கிறார் தமிழின் பெருமையை பிற மொழியில் பிற நாட்டில் பிற மக்கள் கிட்ட சொல்கிறார். எது சிறப்பு வாய்ந்தது? இது ஏன் நம்ம உணர மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு திருக்குறள் உலகின் 137 மொழிகளில் இவர் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. பிரெய்லியில் கூட வெளியிட்டிருக்காரு. கண்ணு தெரியாதவங்க கூட படிக்கலாம். அதனால் மோடி அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை ஏராளமாக முன்னெடுத்துட்டு போகிறார். யோசிச்சு பாருங்க, சுதந்திரம் அடைஞ்சு 70 ஆண்டு காலமாக இருக்கு வீடு தேடி குடிநீர் வரணும்னு. இந்த லட்சணத்தில் தான் இந்தி கூட்டணிகள் ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. இங்கே 50 வருஷத்துக்கு மேலே மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தி இன்னைக்கு 63 லட்சத்தி சில்லறை வீடுகளுக்கு நமக்கு வந்து குடிநீர் வீடு தேடி வர்றதுக்கு இவ்வளவு காலமாக இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் தான் நடைபெற வேண்டியிருக்கு. குடிக்க தண்ணி கொடுக்காம என்னங்க அரசாங்கம் இத்தனை நாள் நடந்திருக்கு? யாரும் நம்ம கேட்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழர்களை பொறுத்த வரைக்கும், நிறைய இடம் போனால் என்ன, வளம் போனால் என்ன, எம் மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சி நம்ம போய்கிட்டே இருப்போம். அதனால் அவன் கொள்ளையடிக்கிறான், காசு கொடுத்தா வேலை ஆயிடுதுப்பா அப்படின்னு நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தை மாற்றி, நீ எதுக்கு காசு கொடுக்குற, ஊழல்ங்கிறது உன்னை சுரண்டுகிற ஒரு விஷயம்னு உரத்த குரலில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் எடுத்துரைத்து இருக்கிறார். ஒரு ஊழல் பட்டியலாக வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு இவனுக்கு கொடுத்து பார்த்தா என்ன? மாறி மாறி 50 வருஷம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோமே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், மொத்தமாக கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக புத்திசாலிகள். அவங்க ஒன்றும் தெரியாதவங்க நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கொடுத்தா இன் டோட்டோ தருவாங்க. அதிமுகவா 2014 எடுத்துகிட்டு போங்க 38 உங்களுக்கு. திமுகவா வாங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க 37 அங்கே, இங்கே 38. அதனால் அவங்க கொடுப்பாங்க, டோட்டலாக கொடுப்பாங்க. கொடுத்தா என்ன செஞ்சாங்க? 2014 மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு போன அதிமுக என்ன செஞ்சுது? அப்புறம் 19 கொண்டு போன திமுக என்ன செய்கிறாங்க அவங்களால? நான் எழுதி தரேன் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய மாற்றம். 5 மாநில தேர்தல் வந்தப்போ இதே கட்சியில் இதே தொலைக்காட்சியில் டிபேட்டில் இருந்தோம். வரவே வராதுன்னு தான் எல்லா ஊடக கணிப்பும் இருந்தது. ஆனாலும் 3 மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை குவித்தது பாஜக. அதுபோல தமிழ்நாட்டில் எத்தனை வரும்ன்றீங்க? என்னது? தமிழ்நாட்டில் எத்தனை வரும்ன்றீங்க? தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் எண்ணங்கள் பாதிக்கும். தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பாதிக்கும் மேலே வரும். இதோட வெற்றி பாதிக்கும் மேலே வரும். அவங்களோட எண்ணங்களை எல்லாம் பாதிக்கும். மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி, மோடி அவர்களின் நல்லாட்சி இங்கு தொடருவதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நன்றி திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களே. பாதிக்கும் மேலே நாங்கள் தான் பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மீதி கிணறு தாண்ட போகிறாங்களான்னு நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரிய போகிறது.